இனி வரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். விஜய் மாமிகிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி எதிர் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, அங்கே ஒரு குழந்தை வேற வரப்போகுது அப்படின்னு சொல்ல விஜய் வந்து யோசிக்கிறாரு. அப்போ இதை தான் நம்மக்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு வர சொன்னாலா அடி கள்ளி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாரு. ஐயோ, நம்மளுக்கு ஒரு பாப்பா வரப்போதா அப்படின்னு காவேரி இதை சொல்கிறதுக்காக தான் கோயிலுக்கு வர சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. வீட்டுக்கு வேகமாக கிளம்புறாரு. இப்போயே உன்னை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் தாத்தா ஃபோன் அடிச்சு, என்னடா அன்னைக்கு அங்கே போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் தாத்தா. என்னடா இவ்வளோ அவசரமாக பேசிகிட்டு இருக்கா? இல்லை தாத்தா, நான் வந்து சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அந்த வெண்ணிலாவை எப்படியாவது பார்த்துக்கோங்க தாத்தா, நான் காவேரி இன்னைக்கு பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு விஜய் வேகமாக ஓடுறாரு. ஓடி போய் பார்த்தா காவேரியா போன உடனே எப்படிடா வெளியே வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. போகும்போதே கையில் நிறையா கவரில் அது இதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாரு. இதுக்கு மேலே நம்ம எதுக்கு பயப்படணும், அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கே தெரிஞ்சு வச்சு நம்மளுக்கு குழந்த வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நம்ம பயப்படணும்னு அவசியமே இல்லை, என் வாரிசே வந்து அவள் வயிற்றில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாரு. கதவை தட்டினோன்னே நம்ம குமரனோட அம்மா தான் வந்து சாந்தி வந்து கதவை திறக்கிறாங்க. என்னப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த இருட்டுக்குள்ளே என்ன வந்து பண்ணிகிட்டு இருக்கா? இல்லை, இந்த இருட்டுக்குள்ளே என் பொண்டாட்டியை பார்க்கணும் போல தெரிஞ்சுச்சு, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்படியா சரி சரி, பொண்டாட்டி மேலே ரொம்ப பாசம் தான், அப்படி பாசம் இருக்கிறவன் தான் வீட்டில் கொண்டு வந்து வேற பொண்ணை வச்சிருக்கியா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் விடுங்க, பழைய கதையை பேசிகிட்டு இருக்காதீங்க, என் பொண்டாட்டி எங்கே, நான் அவளை ஃபஸ்ட்டு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கத்துறாரு. இப்போ அவளை பார்த்து நீ என்ன செய்ய போகிற, அவளை இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க நீ, மறுபடியும் இந்த நைட்டு வேறு அவன் தூக்கத்தை கெடுக்க போறியான்னு சொல்லிட்டு கேட்க, சாரதாகிறதா எல்லாம் மொத்த குடும்பம் எந்திரிச்சு நிற்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் நான் சொல்ல முடியாது, ஏன் உங்களுக்குலாம் தெரியாதா, என் பொண்டாட்டி இப்போ மாசமாக இருக்கா, அப்போ அவளை நான் கண்டிப்பாக பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே காவேரி வந்து 2 ஷாக்காக முழிக்கிறாங்க. காவேரி, இதை சொல்கிறதுக்காக தான் நீ கோயிலுக்கு வர சொன்னியா, இங்கே வா ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்க, உடனே இங்கே பேசாமல் நிறுத்துனீங்களா, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, இதே காவேரி மாசமாக இருக்காளா, என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்க, ஆமாத்த, அதான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு சொல்லிட்டு மாமி சொன்னாங்களே அப்படின்னு சொல்ல, என்னது காவேரி மாசமாக இருக்காளா, மாசமாக இருக்கிறது காவேரி ஒன்றும் இல்லை, கங்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்ல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காகி போயிடுறாங்க. காவேரிக்கு அப்படியே ஒன்றுமே புரியலை. நம்ம மாசமாக இருக்கிறது தெரிஞ்சு எப்படி ஒரு வந்தார், ஒருவேளை இவ சொல்லியிருப்பாளோ ஃப்ரெண்டுக்காரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே இது பண்ணி போய் நிற்க, சாரதா வந்து போட்டு உடச்சிடுறாங்க. உடனே என்ன சொல்கிறீங்க இப்போ காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இதில் மாசமாக இருக்கிறது மட்டும்தான் குறைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா முதல்ல போங்க அங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கதவை அடைச்சிடுறாங்க. விஜய்க்கு ஏமாற்றமாக போயிடுது. காவேரி வந்து அப்படியே தூக்கமே இல்லை, விடிய விடிய புரண்டு கிடந்துட்டு, நம்ம மாசமாக இருக்கிறது தெரிஞ்சும் இவர் இப்படி சந்தோஷப்படுறாரு, இது பொய்ன்னு தெரிஞ்சு ரொம்பவே துடிச்சு போயிருப்பார், இதுவே உண்மைன்னு நம்ம அந்த இடத்துல சொல்லியிருந்தா அவர் எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பாரு. அந்த இடத்துல நம்ம சொல்லவா செஞ்சுருக்கலாம், அவரோட சந்தோஷத்தை மொத்தமாக உடைச்ச மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி புரண்டுக்கிட்டு இருக்கா. சாரதா அப்படியே அவங்களுக்கு அப்படியே தூக்கமே வரல. சாரதா நினச்சி பார்க்குறாங்க, என்ன இவர் இப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு, இவங்க 2 பேருக்குள்ள எதுவுமே நடக்காமையா, இவன் வந்து குழந்தை இருக்கா அது இருக்குன்னு சொல்லிட்டு ஓடியாந்துருக்கான். இப்போ இவ என்ன சொல்லிட்டு இருக்கா, அவள் பொய் தான் சொல்லிட்டு இருக்காளா, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருந்தோம் அப்படின்னு சொன்னது எல்லாமே பொய் தானா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து டீப்பாக யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்து வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும்.